பிரைஸ் தி லார்ட். நான் உங்களாக ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்நிய பாஷை பேசுகிற தேவனுடைய பிள்ளைகளை பில்லி சூனியம் ஆவி பிடிக்குமா? அவளுக்கு அதனால் பாதிப்பு உண்டாகுமா? எப்படி பிடிக்கலாம்? அது உண்மையா என்பது பலருக்கு பலவிதமான குழப்பங்கள். சிலர் சொல்றார்கள் நல்லா ஊழியர் செய்கிறவர்கள் ஜெபிக்கிறார்கள், அப்படி இருக்கிற மக்களை ஏன் சாத்தான் பிடிக்கிறான்? எதுக்கு அவங்களுக்கு செய்வினை வைக்கிறாங்க? எதுக்கு செய்வினை பிடிக்குது? அது ஏன் தாக்கப்படுகிறது? வேதனையா இருக்குது. பல வருஷமா நான் சபைக்கு போய் பாச ஜபம் பண்ணும்போதுதான் உருண்டு பரண்டு கத்துறாங்க எங்க அம்மா, நான் கத்துறேன். பல விதத்துல நம்ம கேள்வி எழுப்புகிறார். அதனால தேவனுடைய வல்லமையை இன்னைக்கு சத்துரு ஊழியக்காரனை மட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது ரட்சிக்கப்பட்ட நீங்கள் ரட்சிப்பின் அனுபவங்களை, ரட்சிப்பு குறித்தான வெளிப்பாடை, ரட்சிப்பு குறித்தான அறிவின் மேன்மையை நீங்கள் அறிய வேண்டும் என்பதை தேவன் அறிவார். கவனமாக இருங்கள். ரட்சிப்பு என்பது பைபிள் சொல்லுகிறது, ரோமர் 10:10 சொல்லுகிறது, நீதி உண்டாக இதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். என்ன அறிக்கை? 9ஆம் வசனம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ வாயினாலே அறிக்கையிட்டு. இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலியமா தான் நமக்கு விடுதலை உண்டு. இயேசுவை பிதாவாகிய தேவன் அவர் அபிஷேகம் பண்ணினார். வல்லமையினால் நிரப்புற நோக்கம் அப்போஸ்தலர் 10:38 வாசித்து பாருங்கள். அவர் பிசாசு வல்லமையில் அகப்பட்ட யாவரும் குணமாக்கும்படியே சுத்தி திரிந்தார். அவருடைய வல்லமையில் அகப்பட்ட யாவரும் குணமாக்கும்படி சுத்தி திரிந்த ஆண்டவருடைய வல்லமை அபிஷேகத்தை தேவ பிள்ளையே, தேவனுடைய ஊழியரே மட்டுப்படுத்தாதீர்கள், தயவு செய்து சொல்கிறேன். மந்திரவாதி அப்படி பண்றா, பில்லி சூனியம் இப்படி பண்ணுது, நாய் வந்தா பூனை வந்தா அப்படி தொடர்ந்து உங்களுக்கு செய்கிறாங்கன்னு சொல்லி இந்த வியாபாரம் பண்றதை விட்டு விடுங்கள். அந்த வியாபாரத்துக்கு உட்படுகிற விசுவாசியே, நீங்க அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்காதீர்கள். ரட்சிப்பு என்பது வாயினால் அறிக்கை செய்வது. யாரை பிசாசு எனக்கு வச்சுட்டான், எனக்கு செய்வினை இருக்குது, இருக்கிற பிரச்சனை இல்லை, பில்லி சூனியத்தை அல்ல, வியாதி அல்ல, யாரு வைக்கிறாங்களோ அவங்க பேரை சொல்லி அல்ல, அந்த மந்திரவாதி பேரை சொல்லி அல்ல, அந்த ஆவிகள் பேரை சொல்லி அல்ல. புரிந்து கொள்ளுங்கள், இயேசுவை நீங்கள் வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும். என்ன அறிக்கை செய்ய வேண்டும்? அவர் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம், பிதாவாகிய தேவன் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட நோக்கம், பிசாசு வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கும்படி சுத்தி திரிந்தார். அப்ப என்னை தேடி வந்த இந்த ஆண்டவராய் இயேசுவை நான் என்ன அறிக்கை செய்ய வேண்டும்? என் மேல் இருக்கிற சத்துடைய பிடியிருந்து நான் வெளியே வருவதற்கு, குணமாக்கப்படுவதற்கு, நன்மையை பெறுவதற்கு தான் இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்தார். என்னை ரட்சிப்பதற்கு தேடி வந்தார், உலகத்தில் பிறந்தார் என்பதை உங்கள் புத்தி தெளியும்படியாய் இன்னைக்கு ஆவியானவங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். புரிந்து கொள்ளுங்கள். இயேசுவை எப்படி அறிக்கை செய்ய வேண்டும்? பிதாவாகிய தேவன் அவரோடு இருந்தாராம். இயேசுவை அனுப்பப்பட்ட நோக்கம் என்னை குணமாக்கும்படி, பிசாசுடைய வல்லமையில் இருந்த என்னை அவருடைய வல்லமை குணமாக்கி இன்றைக்கு நான் அவருடைய பிள்ளையா ஆகும்படி, பரிசுத்தமாக்கும்படி, அவருடைய மகனாய் சாயலாய் இருப்பதற்காக என்னை குணமாக்கினார். முதலாவது நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும், இயேசு என்னை தேடி வந்த நோக்கம் நான் குணப்பட. பிசாசு வல்லமையில் இருந்த நான், பிசாசுடைய கீழ் அகப்பட்ட நான், இப்போ இயேசுவை தேடி வந்த நோக்கமே நான் குணமாக்கப்பட. முதலாவது இதைதான் நீங்கள் அறிக்கை செய்வேன். இயேசுவை வந்த நோக்கம் நான் குணப்பட. மார்க்கு 1ஆம் அதிகாரம் 23, 24 நீ தொடர்ந்து வாசித்துப்பார். இயேசு கிறிஸ்து ஜபாலயத்திலே பிரசங்கம் பண்ணி போகும்போது அசுத்தாவி பிடித்த ஒரு மனிதன் கத்துகிறார், நாசனாகி இயேசுவே, உமக்கும் எங்களுக்கும் என்ன, எங்களை கெடுக்கா வந்தி. இரண்டாவது நீங்கள் பண்ண வேண்டிய அறிக்கை, இந்த இயேசு எதுக்காக வந்தார் என்றால் பிசாசை கெடுக்கும்படியாக தான் அவர் நம்மளை தேடி வந்தார். புரிந்து கொள்ள வேண்டும். மனுஷன் அல்ல, சபை அல்ல, அவனை கெடுப்பதற்காக தான் இயேசு என்னை தேடி வந்தார், என்னை ரட்சித்தார் என்று அறிக்கை செய்யுங்கள்.
தயவு செய்து சொல்றேன், எப்படியாப்பட்ட பில்லி சுனித்தின் வல்லமை உங்களை அகப்பட்டாலும் நீங்க மாட்டி சிக்கி கொண்டுதான் நீங்க பண்ணி பாருங்க. ஒரு முறை ஒரு ஊழியர், அவர் யாரு ஜெபம் பண்ணாலும் இந்த தொண்டை பகுதி அப்படியே ஒரு பலூன் போல ஊதிடும், அப்படியே பெருசா. அப்ப அவங்க தலைமை பாஸ்டர் என்ன சொல்றாரு, அவருக்கு ஜெபம் பண்ணுங்க பிரதர். எதுக்குன்னு கேட்டா, எங்க போல இந்த ஆவி அப்படியே இந்த கழுத்து பகுதி அப்படியே பலூன் போல ஆயிடுது, ஆவி கத்துது. பிரியமானவர்களே, அவர் சொன்னார், எவ்வளோ பெரிய ஊழியர்கள்லாம் ஜெபம் பண்ணிட்டாங்க பிரதர், நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் ஒன்னே பண்ண மாட்டேன், நீங்க முழங்கால் படிடுங்க, இயேசுவை அறிக்கை செய்யுங்கன்னு சொன்ன அவர்கிட்ட அந்த நொடி பொழுதே அவர் மேல ஆவி கத்தின்னு வெளியே போயிடுச்சு. அப்புறம் நான் கேள்விப்பட்டேன், அதோடு அந்த அசுத்தாக அவருக்குள்ள வருவது விட்டு நீங்க சொல்லணும், பிசாசை கெடுப்பதற்கு தான் இயேசு என்னை தேடி வந்தார். புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் பிசாசால கெடுக்கப்பட்டு இருக்கிறீங்களா? உங்களை தேடி வந்த நோக்கமே அவனை கெடுக்க தான். நீங்க அறிக்கை பண்ணுங்க. மூன்றாவது, லூக்கா 8:28 சொல்லுகிறது, ஐயோ உன்னதமான தேவனுடைய குமாரனே, என்னை வேதனைப்படுத்தா வந்தி. 8:28 லூக்கால வாசிப்பாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தார் என்றால், பிசாசை வேதனைப்படுத்துவதற்காக. நீங்கள் அறிக்கை செய்யுங்க. முதல், என்னை குணமாக்கும்படியாக. இரண்டாவது, பிசாசை கெடுக்கும்படியாக. மூன்றாவது, அவனை வேதனைப்படுத்தும்படியாக. ஏன்னா வேதனை என்பது 1 யோவான் 4:18 சொல்லுகிறது, பயமானது வேதனைக்குரியது. அப்ப இந்த பிசாசு உள்ள இருக்கும்போது என்ன நடக்குது பார்த்தீங்களா? உங்களை பயமுறுத்திட்டே இருப்பான். இந்த பில்லி சொல்லிட்டு அறிகுறியே பயம்தான் முதல் வரும். எதை பார்த்தாலும் பயம் வரும், யார் வீட்டுக்கு வந்துட்டு போனாலும் பயம் வரும், என்ன வச்சுட்டு போனாலும், என்ன குத்துட்டு போறாங்களோ, ஏன் வந்தாங்க என்று சந்தேகத்தின் ஆவி. அதனால தேவ பிள்ளைகளை சொல்ல வேண்டும், மூன்றாவதாக, அவனை வேதனைப்படுத்துவதற்கு தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்தார். இனி பிசாசால் நான் வேதனைப்படுவதற்கு அல்ல, நான் சுகமாய் வாழ்வதற்கு, வேதனை நீங்கி சுகமாய் வாழ்வதற்கு என்று அறிக்கை செய்யுங்க. பிரியமானவர்களே, நான்காவதாக 1 யோவான் 3:8 வாசித்து பாருங்க. பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக அவர் வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்துவை நீங்க அறிக்கை செய்வது நான்காவது என்னவென்றால், பிசாசு கிரியைகள், என் சரீரத்துக்குள்ள கிரியை செய்கிற, அவங்களை கிரியை செய்கிற, அது எதுவா இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. உன் கிரியை அழிப்பதற்கு தான் இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். உன் கிரியிலிருந்து நான் வெளியே வருவதற்கு தான் இயேசு என்னை தேடி வந்தார். உன் கிரியை பொய்யின் கிரியைகள், சத்தியமில்லாத கிரிகள், அது எனக்குள்ள கிரியை செய்ய முடியாது. ஏனென்றால் உன் கிரியை அழிப்பதற்கு தேவன் அவருடைய கிரிகள் மேல என் அதிகாரியை வைத்திருக்கிறார். நான் அவருடைய செய்யா இருக்கிறேன். இயேசுவை தேடி வந்த நோக்கமே உன் கிரியை அழிப்பதற்கு தான் என்று அறிக்கை செய்யுங்க. தயவு செய்து அறிக்கை. இயேசு அறிக்கை செய்யும் போது அதுதான், என்னை குணமாக்கும்படி இயேசு என்னை தேடி வந்தார். பிசாசு அவனை கெடுக்கும்படி இயேசு என்னை தேடி வந்தார். அவனை வேதனைப்படுத்தும்படி இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்தார். அவன் கிரிகளை அழிக்கும்படி இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்தார். புரிந்து கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே. மார்க் 1 அதிகாரம் நீங்கள் 33, 34 வாசித்து பாருங்கள். பிசாசு உபத்தில் அகப்பட்ட யாவரையும் அவர் என்ன பண்ணார்? விடுதலை ஆக்கினார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, தேவ பிள்ளைகள், தயவு செய்து நீங்க ஏமாந்துடாதீங்க. நீங்கள் பிசாசு உபத்திரத்தில் அகப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டு துன்பப்பட்டு கொண்டு இருக்கலாம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை நோக்கி வருகிறது. பாருங்களேன், மார்க் 1 அதிகாரம் 34 பார்க்கும்போது, பலவிதமான வியாதிகளும் உபத்திரப்பட்டு இருந்த அநேகரை அவரை சொஸ்தமாக்கி அநேக பிசாசை துரத்தி விட்டார். பாருங்க, அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருக்கபடினால், பாருங்க, பிசாசு அவர் அறிந்திருக்க அவர் பேசாத அப்படின்னு தயவு செய்து சொல்றேன், பிசாச பேச விடாதீங்க. ஏனென்றால் அவன் பொய்க்கு பிதாவா இருக்கிறான். தயவு செய்து அவங்ககிட்ட சத்தியம் இல்லை. உங்களுக்குள்ள இருப்பதற்கு பொய் பேசினே இருப்பான்.
அவன் தான் அனுப்புனா, இவன் தான் அனுப்புனா, அவன் செய்துக்கினே இருக்கிறான். குடும்பத்துல பகையும் விரோதத்தை உருவாக்கி. அதனால இயேசு கிறிஸ்து அவனை பேசாம போ என்று சொன்னார். பிரியமானவர்களே, நான் உபத்திரத்திலிருந்து வெளியே வருவதற்காக இயேசு கிறிஸ்து பிசாசுடைய உபத்திரம், வியாதியின் உபத்திரத்திலிருந்து நான் வெளியே வருவதற்காக இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்தார் என்று அறிக்கை செய்யுங்க. அறிக்கை செய்யுங்க. அறிக்கை செய்து கொண்டே இருங்கள். நீ செய்து பாருங்கள். உங்க வாழ்க்கையில வியாதி, பிசாசு, உபத்திரமும் என்னென்னலாம் சாத்தானால நீங்க அகப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ அது பண்ற காரியத்தை நீங்க அறிக்கை பண்ணக்கூடாது. யாராவது ஊழியக்க தலைமையில கையை வச்சுட்டு இவங்க பண்றதை எடுத்து விடு, துரத்தி விடு. அதை மிகப்படுத்தி சொல்லி இந்த பைபிள் பாரு வெளிப்படுத்த ரொம்ப வெக்கமா இருக்கு. 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பெரிய சர்பனுங்க. ஆதியா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அவன் மண்ணு நகுந்து போனவன். அப்படியேப்பட்டவனு அவன் இப்படி பண்றான், இப்படி பண்றான், இப்படி செய்யறான் சொல்லி 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 பெரியவனாய் காண்பிக்கிற ஊழியர்கள் மன திரும்ப வேண்டும். அப்படியேப்பட்ட ஊழியக்காரன் அமாவாசைக்கு கூப்பிடுறான், பௌர்ணமி கூப்பிடுறான், தொடர்ந்து வாங்கன்னு சொல்லி ஒன்று போறீங்களா டெலிவரிஸ் ஆயிடு. அதை விட்டுட்டு இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணாங்க சொல்லி அவங்களுக்கு தப்பான எண்ணத்தை கொடுத்து பகையை உருவாக்கி விரோதங்களை உருவாக்கி கடவுளுடைய வல்லமை மட்டுப்படுத்துகிற அப்படியேப்பட்ட ஊழியரை தேடி போவாதீர்கள். நீங்கள் இயேசுவை அறிக்கை பண்ணுங்கள். அவர் செய்த எதுக்காக வந்தார் என்று அறிக்கை பண்ணுங்கள். இப்ப கவனித்தோம். அப்போஸ்தலர் 10:38, மார்க் 1:23, 24 தொடர்ந்து பார். லூக்கா 8:28, 1 யோவான் 3:8, மார்க் 1ஆம் அதிகாரம் 34 வாசிக்கிறோம். சரிங்க, இதெல்லாம் அறிக்கை பண்ணி பாருங்க. இயேசுவே எதுக்காக வந்தார், எதுக்காக என்னை தேடி வந்தார் என்பதை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க. அதுல இருந்து நீங்க வெளியே வர முடியும், அற்புதமா வெளியே வர முடியும். பைபிள் சொல்ல வெளிப்படுத்தல புஸ்தகம் 12:11 வசனத்திலே என்ன குறித்து இயேசுவின் ரத்தம் என்ன பேசுகிறது, என்ன சொல்லுகிறது, அதை நீங்க பிலீவ் பண்ணி சொல்லுங்க. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் தாங்கள் சாட்சியின் வசனம் என்ன குறித்து சொல்லப்பட்ட வசனத்தினாலும் அவனை ஜெயிப்போம் இல்ல, ஜெயிக்க போறல, ஜெயித்தோம். அவனும் மந்திரம் பண்ணுவதற்கு ஒரு பலியை கொடுக்கிறான், சரியா, நம்ம அழிப்பதற்கு. ஆனா நம்ம பிழைப்பதற்காக இயேசு கிறிஸ்து ரத்தத்தையே கொடுத்திருக்காங்க. அதனால உங்களை ஒருவனும் கெடுக்க முடியாது. வேதம் சொல்லுது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்துக்கு எடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். இந்த நாளிலே சத்துருவால, பில்லி சுனித்தினால, வியாதினால, பிசாசின் பொய்யினால உன் மனது பாதிக்கப்பட்டிருக்குமானால் ஃபர்ஸ்ட் எந்த ஊழியக்கா தப்பான வெளிப்பாட உள்ள கொண்டு வந்தீங்களோ அதை ஏற்றுக்கொள்ளாதீங்க. நீங்க ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை கேன்சல் பண்ணுங்க. இயேசுவை அறிக்கை செய்யுங்க. இன்னைக்கு அற்புதம் நடக்கும். அவன் சொல்லுவான், உயிர் எடுத்துட்டு போறேன், குடும்பத்துக்கு அவன் உயிர் எடுக்க முடியாது. ஏன்னா உங்க கொள்ளுகிற ஜீவன் நித்திய ஜீவன். God bless you.